மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். சில பாடத்துக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். இதுகளெல்லாம் அடிப்படை முறைகளையும் சித்திரம்பரையும் பேப்பரை நின்று பாய்கிறது, கொப்பியை நின்று பாய்கிறது, அப்படியான முறைகளை கற்பிக்கிறேன்னா அவதானமாக கேளுங்க. சரி, அப்படி ஆரம்பிப்போம். சரி, உங்களோட சித்திர பேப்பர் இப்படி தான் இருக்கும். செவ்வாய் வாழ்க்கை ரெக்டாங்கிள் A4 சைஸ் பேப்பர் எப்படி இருக்கோ அந்த பாட்டுக்கு இப்படி இருக்கும். சாதாரண சித்திர பேப்பர், ட்ராயிங் பேப்பர் இப்படி தான் இருக்கும். நீள் வடிவமாக இருக்கும், சதுரமாக இருக்காது. செவ்வக வடிவம், நீளம் கூடவாகும், அகலம் சொட்டு குறைவாகும். வேகமாக 16 கிராம் நீளம் உள்ள 17 கிராம் 17 அகலம் அப்படியான செவ்வக பேப்பர். சரியா, இயற்கை தான் பேப்பர். இதில் நாங்கள் பொருட்கூட்ட வருகிற எழுதுவோம். பொருட்கூட்ட வருகிற இந்த மாதிரி சொல்லுவாங்க. பொருட்கூட்ட வருகிற பேணி, ஒரு டின் எழுப்பம், தகர பேணி, மைலோட்டின் அதில் நெஸ்டோமோட்டின் அப்படி எழுத்துவோம். அதில் ஒரு இலக்கொப்பை வைப்போம். இலக்கொப்பையில் என்ன, புரோட்டனில் தேமாயில் அப்படியான வைப்போம். வச்சு நாங்கள் தருவோமா, அது நாங்கள் மிக முக்கியம். அவதான் வைக்கணும். புரோட்டனில் என்றால் அமைப்பு பெரிய இலையாக கீழணும், 5-6 இலை வச்சு கீழணும் நாங்கள். சரியோ, நாங்கள் மெப்பேணி கொண்ட கீழ்வோம். நெஸ்டோமோட்டின் எப்படி டின், வடவேர்வன் இதான் செய்யாத. அடி இருக்கிற தளம் நேர்கோடாக வராது, வளைஞ்சி வருமா. பின்பு இலக்கொப்பு, இலக்கணு இப்படிதான் கணக்குறது. இலைகளை நல்ல பெருசாக இருக்கிறோம். வளைஞ்சி நெளிஞ்சு நெளிவு ஒன்று முட்டி மரங்கள் இல்லை இல்லை பெரிய இல்லையா போட்டு இல்லை பூர்ணமாக வச்சு நிற்கணும். ஒன்றோடு ஒன்றன் பின் ஒன்றாக முட்டிக்கொண்டு நிற்கிறீங்க, தனித்தனியாக கிடையாது. இல்லை அது இலக்கதை போல் பேணியும் இதை பேணியில் இலக்கொப்பு வைக்கிறதுக்கு சின்னது ஒரு பாத்திரம் போல் தகர பண்ணி வைப்போம். வச்சு நான் கீறுவோம். இப்போ பெட்டி கொண்டு கீற போகிறோமா. பெட்டி சுருக்கமாக 3 சைட் 3 சைட் 3D நீங்கள் 30 மாணவர் பெட்டிக்கு ஒரு பந்து. இதான் அமைப்பு. வளம்தான் படம். இதுதான் பொருட்கூட்டம் மட்டும் சொல்கிறது. பொருள் பார்த்து வேறு பேணி, பெட்டி, கூசா, சுடுநீர் போத்துடைக்கும் சேமோஸ்லாஸ் இப்படியான பொருட்களை நாங்கள் வரைந்து விளையாடுறோம். ஒரு குறுகியப்பட்ட பொருட்களை தான் கீறாது, எல்லாத்தையும் கீறாது. பேணி, பிளாஸ்டிக் ஜொக்கு அதெல்லாம் கீறுவோம். சரியா, இந்த பெட்டிகளே கூட அவதாரமாக இருக்கணும். விநாயகரம் போல ஒரு பெட்டி இப்படி வந்து ஒரு பெட்டி இருந்தேன்னா இப்படி தான் போகும் பொருள்கள். இது ஒரு பெட்டி, 30 பெட்டி, 20 பெட்டி. இலைகள் இப்படி வரும். இலை அமைப்பு இப்படி போகும். இலைகள்லாம் இப்படி தான் அகல இலையாக திருவணும், சிறுசாக திருப்படாது. பேணி, டின் இப்படி. சரி, எப்படாங்க தான் இது அந்த அம்சங்கள். அம்சங்கள் எப்படாங்க என்ன மீண்டும் பேரங்கள் திரும்ப அந்த என்ன பொருட்கள் உண்டு பாருங்கள். பேணிச்சின் இப்படியானது பெருசாக்குறவனா சின் வேறு இந்த சுடுநீர் போத்திலும் கீறலாம். தோமோஸ்லாஸ் சுடுநீர் போத்து
இப்படியான பொருட்கள்லாம் கீறுறது. இப்படியான பெருப்பமாக கீறணும். செவ்வழி கீறுகிறார்கள். இளநி, பப்பாப்பழம், பப்பாப்பழம், காம்பு, பப்பாப்பழம், பப்பாப்பழம் இப்படியான பொருட்கள்லாம் இருக்கிறாங்க. விளங்கோ பெட்டி பேப்பர் நீங்கள் நல்லா பயிற்சி வைக்கிறதுலாம் அமைப்பாக இருக்கிறவன். அதை பார்க்குறவன் சரி. பொருட்கூட்டம் ஒப்ஜெக்ட் ட்ராயிங் ஆனால் பொருட்களை பார்க்குற மாதிரி தாவரங்கள் அப்படிங்கிற படங்களை நீங்கள் சாதாரண கணிதம் விஞ்ஞானம் போல அந்த பாடம் அதோட சமயம் தருவாங்க. இணையகரம் கீறம், சதுச்சதுரங்கிறம், செவ்வகம் எல்லாம் இதில் உள்ளடங்கு இன்க்ளூட் பண்ணுறது. ரெண்டுக்கும் தொடர்பு விஞ்ஞான சயின்ஸுக்கும் ஆர்ட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தொடர்புகள் வளர்த்துறது அந்த விஞ்ஞான அமைப்பு சமாந்தர கோள் எல்லாம் மெட்ஸில் வருது இல்லை. விநாயகரம் சமணம் சமாந்தரம் அது போல இது படங்கள் வந்து ரோட்டில் போக ஒடுங்கி கொண்டு போகும். தூர பேப்பையில் ரோடு ஒன்று இருக்குதுன்னா ஒரு பொயிஞ்சில் போய் முடியும் முட்டி. இப்போ ரயில்வே தண்டு வளர்த்து ஒரு சமாந்தரம் அடிச்சிருக்க சமாந்தரம் போய் முட்டு ஒரு பொயிஞ்சில். அந்த அடிப்படையை கொண்டு தான் நாங்கள் மாதிரி பாருங்கள். ஒரு தேங்காய் பச்சோடு ஒரு தேங்காய் சரிச்சு வச்சுருது. தேங்காய் காம்போட தேங்காய்க்கு பக்கத்தில் தேங்காய் ஒன்றுக்கு பெட்டி பின்னுக்குதுங்களா. இதான் முறை. பெட்டிக்கு முன்பு தேங்காய் இருக்குது. நல்லா சாயந்தரம் அந்த பாயிண்ட் இதோட சோளம்பழம் இருக்குல்லாம் பிடிச்சது. இப்படி அமைக்கிறானே ஒரு கோடில் சமாந்தர பதையில் வச்சுருக்கோம். இப்படிதான் பழம் சரியா சமாந்தர பொருள். ஆனால் இலக்கணிகளில் வளவு நெளிவு வேணும். நெளிவு உயிர் துடிப்பு தன்மை இருக்கணும். சில பேர் பதவியால் செய்த இல்லை போல் தகரம் போல் ஒரு நெளிப்பு செயல்பு கொண்டு இல்லாதவர்கள் அது அர்த்தம் இல்லை. உயிர் உள்ள பொருள் தாகரம் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். அதாவது அமைப்பு நேரு அப்படி இரும்பால் செய்த தகர தரச்சில் இல்லை போல திறப்படாது மிக முக்கியம். விடாங்களா தகர செய்ய போல எப்படி எல்லாம் காம்பாக போடுறோம். நடு காம்பு பிறகு இல்லை நடு சென்றதை காம்பை போட்டுட்டு தான் இலை தருவோம். இதே குறிப்பிட்டு காம்பு வருகிறார் ஒரு படிமுறை இல்லை. ஆனால் இது குரோட்ட நிலை இருக்குது, தேமாயிலை இருக்குது. தேமாயிலையும் அவ்வாறு தான். தேமாயிலை வட்டம் அப்படி இருக்கும். தேமா வெள்ளப்பூ தேமாயிலை மல் இந்த சுது மல்லு புத்தருக்கு வைக்கிற பூவை தான் தேமாயிலை வடிவம் இப்படி தான். அது தேமாயிலை வடிவம். தேமாயிலை இது கொள்ளையில் தேமாயிலை கொள்ளையில் பெரும்பாலும் இலைகள் சரியாக இருக்கும். பரணந்துன்றது உங்களை தேமாயிலைக்கு பரணந்துடி காட்டும் பாருங்க. இந்த தேமாயிலைக்கு நாங்கள் பரணந்துடி காட்டுவோம். பெஞ்சின் சோக்காளர்களை செய்ய வரும்.
சுகமாக திறமாயிரம் பார்த்தீங்களா திறமாயிகள் இது திறமாயிலை இது கொள்ளையில் சாதாரண இல்லை பரணங்கள் செய்ய கொள்ளைகள் சரி இப்பொழுது சித்திர அமைப்புகளில் மனித உரிமை அமைப்புகள்லாம் மிக முக்கியம் அதுதான் அதிகம் அதுதான் பிள்ளைகளுக்கு மனித உரிமை அமைப்புகள் கொஞ்சம் சிக்கலான இருக்கிற கஷ்டப்படுறார்கள் அது ஒரு பெரிய இது அதை நாங்கள் இலகு வழியாகி பார்ப்போமா இலகு வழியாகனா மனித உரிமைகள் இப்படி ஒரு பட்டதை போடுறது இப்படியே நல்லது இப்படியே நல்லது இப்படியே நல்லது கைகள் சுகமாக இப்படி பிள்ளைகள் ஒரு ஆளில் இருக்கிறார் மடித்த காலில் புத்தர் ஞானம் வைத்த பிறகு இருக்கிற பெனியன் சோல் இது ஆடை இது கை வளர்ந்தாது மனுஷன் சுகமாக்குறதுனா அப்படி தான் மனித காது கேசம் தலைமயில் நாடு இருக்கிற இடம் இப்படித்தான் கால மழை கொண்டு இருக்கிறேன் இது தான் ஒரு மனித பார்வையில் இருக்கிறேன் சாதாரண பாருங்கள் இப்போ பாருங்கள் முகம் நீளமாக வரும் நீள்வட்டம் முகம் காது பார்த்தீங்களா மனித உருவங்கள் முகம்தான் மிக முக்கியம் முகத்தை நல்ல சேப்பாக எடுக்கிறவன் போட்டு கண்ணு பார்த்தீங்களா அமைப்பு வந்துடுதோ முகம் பயிற்சியில் கொண்டுதான் தான் மறுபடியும் அமையும் கேசம் மேலே தலைமை இதெல்லாம் முகபாவனை முக அமைப்பை பார்த்துட்டீங்களே என்ன அமைப்பாக அந்த கண் காலத்தில் அமைப்பாக வைக்கணும் சாதாரண இருக்கிறோம் படித்து அழுத்திலாம் இருக்கிறோம் சரி வரும் நாங்கள் முகம் முக்கியம் இப்போ தலைமை கேசமுள்ள முகம் தலைமை ரச்சவர்களுங்களை போல் தலைமைகள் இல்லை போன வயது போனார்கள் அவர்களுடைய கேசம் இல்லாத அப்போ பெரும் வயது போனால் போல் இருக்கிறவன் வயது போனால் காது வச்சு கண்ணாடி போட்டிருப்பார் வயது போனோடனே சீசம் அப்படி இப்படி 2 படம் தான் வயசு போனோட பிடிக்கும் கண்ணுகளுக்கு பேக்க குறைஞ்சி மங்கி இயற்கை தான் பேசுகிறேன் ஒரு பழைய வீடு புது வீடு ஒரு காலத்தில் பழைய சாப்பிடுவோம் அதை போல் மனிதர்களும் புது வீடு போல புது ஆக்களும் வயது போனோட பணம் போடும் ஆக்களும் சரி சமநிலை அதுதான் அந்த அம்சம்தான் இது கண்ணாடி போட்டு கொண்டு இருக்கிறார் இவரிடமான் சரி இவரிடம் படியான் எங்கள் காலத்தில் இப்படி வருவார் வயது வேறுதான் அவர்தான் இவரிடம் வயது அது வயது வரும்போம் இப்படிங்க இந்த அம்சத்தை
மனதில் வச்சு கொண்டு இருக்கிறோம். சரி, இதான் அந்த அடிப்படை ஆட்சி இந்த முறைகள். நீங்கள் தத்துவமாக வரும். அது உங்களை பயிற்சியிலே இருக்காது தானே. வரைந்து விருப்பப்படும் முதல் மனம் விரும்ப வேணும், ரெண்டாவது வேணும். இப்போ ஒரு நாளில் படிக்க போகலாம், நான் இப்போ சிங்களம் படிக்க போகிறேன்னு சிங்களம் படிக்கிறதுல சரியான விருப்பம் இருக்கோ உனக்கு அப்படின்னா நம்ம சும்மா அதை சொல்லி போட்டாங்க வீட்டுக்காரர் சொல்லி போட்டாங்க படிக்கப்படாது. மற்றேக்காக படித்தா அதுக்காக போதாது. நாங்கள் உள்ளுணர்வுலேருந்து விரும்பி படிக்கணும். சுற்றிலாங்கலாம் அப்படிதான். நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஒவ்வொரு சயின்ஸ் படிக்கலாம், மேத் ஃபிசிக்ஸ் எல்லாம், கணிதம், மெட்ஸுகள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். அப்புறம் மாறி ஆட்டுக்கு வந்தோம். நாங்கள் வேலை இல்லாத இதை படித்தா வேறு பண்ணல யூனிவர்சிட்டியில் பட்டு படிக்கிறாங்க. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற சயின்ஸ், மெட்ஸ் எல்லாம் லைட் ஜியோமெட்ரி, அல்ஜிப்ரா, இங்கிலீஷ் படிக்கிறது. அப்புறம் ஆர்ட் செய்கிறாங்க. அப்போ மெனத்தில் அடிப்படை மெனம் விருப்பி செய்து இதுக்காக நல்ல பயன்பெறலான்னு யோசிச்சோடு வந்தாங்க. அதில் வேறு வேறு பேங்கிறது இருக்கிறாங்க, பிளாக் வேறு இருக்கிற அந்த காலத்தில். அந்த காலத்தில் பிஏ அப்படி ஒவ்வொரு இருந்தால் காணும் பேசிக். இப்போ எம்இடி செய்கிறவன்னு எக்கனாமிக்ஸில் ஸ்பெஷல் தான் பேங்கில் கிளாக்காகலாம். அப்படி இல்லை, ஈஸியோட பெரிய போஸ்ட்டாக இருந்துக்கலாம். நாங்கள் மாறி சித்திரத்துக்கு வந்தோம். நாங்கள் அது அப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த பிற தேவையில் உதாரணம் எக்ஸாம்பிளுக்கு கதைகள். அவ்வாறு எல்லாம் மேனேஜரான் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆர்ட் டிசைன் வந்து இருக்குங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. இல்லாமல் அந்த கதையில் இல்லை நாங்கள் இது. ஆகவே அவ்வாறு சில விஷயங்கள் இந்த வீடுகள் துறைதான் சிலப்பட வர்றீங்க. வீடு 30 மாதம் வச்சுப்பாங்க. இப்படி கூரை இங்கே மேல் பக்க கூரை. இந்த கோடு இங்கே வந்து ஒரு சரி ஒரு ஆங்கிள் கோணம் கொண்டு வருது. ஆங்கிள் போடுங்க. அப்படி இது வாசல் பெரிய கதவு, இது ஜன்னல். பார்த்தீங்களா அமைப்பு அம்சம். இப்படி ஒரு கோணம் வரும், விதிகோணம். ஒப்டி ஆங்கிள் கூட விதிகோணம் 90. இது பேர் விதிகோணம் வருது. இதுக்குள்ள அப்படி பேர் பண்ணணும் 90 விதிகோணம். ஒரு கோணம் இல்லை விதிகோணமா. இது தகரம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் வீடுகிறவளம். நீங்கள் இது சரியான முறை. உங்களை நான் பார்த்த சில பேர் அதிகமாக பிள்ளைகள் வீடுகிறார்கள், இப்படி வந்தார்கள். இது சரி கீறி போட்டு இல்லை நேர்கோடாக இருக்கிறார்கள். அதுக்கு சரியான பிள்ளை நேர்கோடாக வராது. நேர்கோடு கோணம் இருக்குது, இது ஒரு ஆங்கிள் இருக்குது. இது பிள்ளை ரோங். இதெல்லாம் சரி. இது ஒரு 15 பேரும் பாயிண்ட் கோணம் அந்த ஒப்ஜெக்டில் அந்த இதுகளில் பொருட்கூட்டங்கள் இதெல்லாம் பின்பற்றுறாங்க. ஜியோமெட்ரிக்காக கேட்குறது சரி. இது இந்த கோடு பிள்ளை இது சரி. அதுதான் வித்தியாசம். அவ்வாறு நீங்கள் முன்பக்கங்கிறதுனால பின்பக்க தலைகள், பின்பக்கம் ஆண்கள் தலைமை கேசம், தலைமை கேசம் இளம்படியன் இளமாள். பின்பக்கத்தில் சில பேருக்கு வயதுனா கேசம் இல்லாமல் முட்டங்களை பிறகு முட்டங்க கொஞ்சம் தலைமையில் இருந்தது. இப்படி என்ன இது மாதிரி வயது போன ஆக்களுக்கு காட்டம் யங் ஓல்டு இப்படியான தலைமையில் சுத்தமாக இல்லாதே இருக்கணும். கேசங்கள் கடவுள் வேறு சுத்தமாக இல்லை. பிளாங்க் வெள்ளம் தோல் ஸ்கின் தான் தெரியும். அதனால் பின்பக்க இறக்கு அந்த காட்சியில் இருக்கணும். பின்பக்கம் அவ்வாறு ஆண்கள் தான் அப்படி, பெண்களுக்கு அப்படி இல்லை. தலைமை ஓட்டுநர் இல்லை. நாங்கள் பெண்களெல்லாம் பெண்களுக்கு கேட்க பெண்களாக கேசம் இருந்தாங்க. பின்பாக்கம் காலமாக பெண்கள்லாம் பின்பாக்கமா பின்பக்கம் ஒரு பெண் தாய் பின்பக்கம் தான் பின்பக்கம்.
தலைமை பின்பக்கம், கண்மூக்கெல்லாம் அங்கே இருக்கு பின்பக்கம். அவ்வாறு பக்க பார்வையும் இருக்குது. சைட் வியூ, சைட் வியூ முக்கியம். இதுதான் அம்சம். பக்க பேர் சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக். இது பின்பக்கம், பின்பக்கம் கேட்கும். அப்படின்னா அவ்வாறு அவ்வாறு ஒரு ஆள் இருக்கிறவர் மருந்துகள் இருக்கிறாருன்னா ஒரு மனிதன் இருக்கிறார். காலை நீட்டி கொண்டிருக்குது, கையை தொட்ட ஒரு கையை இப்படி முகத்தில் யோசிச்சு கொண்டிருக்கு மாப்பிள்ளை. அப்படி அது மாவன் இருக்குதுன்னா மனசு இல்லாமல் மரத்தை கிளை இருக்கிறான்னு இருப்பான். மரத்தை கிளை இருக்கிறான்னு வருது. மரத்தை பிடிச்ச மரம், ஆல மரம், வேப்ப மரம், அது இருக்கிறேன் விநாயகருக்கு இருக்கிறேன். ஒரு மரங்களை கிளை இருக்கிறானே பெரிய பேகிய மரம் வேர் பார்த்தீங்கன்னா மரத்துக்கள் ஆளுகள் அப்படி தான் இருக்கும். அந்த அம்ச கோடுகள் தெரியப்படும் உங்களுக்கு. இருக்கிறேன். ஒரு ஆள் சைட்டாக பார்க்குறேன், ஒரு ஆள் அவரை பார்த்து கொண்டு இருக்கேன். இந்த நாள் அவரோட சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்களா. சரி, முள்ளைங்கிற பிள்ளைகளே அந்த மரத்தின் கீழ் ஒரு ஆள் இல்லை, மரத்தின் கீழ் ஒரு ஆள் இல்லை. இப்போ முதல் மரத்தக்கெல்லாம் மரத்தக்கு இருப்போம். என்ன பிடியா இந்த பேரிய பழைய மரமா தேக்கு மங்கோ அப்படி பிடிய மரம் இலச்சாறு இப்படி தான் சொல்லுங்க. மரம் மரத்தின் கீழே இருக்கிறாருன்னா ஒரு ஆள் குஞ்சு கொண்டு இருக்கிறேன், ஒரு ஆள் இருக்கிறேன். அதை மடித்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு ஆள் அவரோட இருந்து கதைச்சு கொண்டு இருக்கிறேன். காலை நீட்டி கொண்டு இருக்கிறார்கள். ரெண்டு பேர் வந்து கதைக்கிறோம்ல பிடிக்கிறோம். சரி, அது அந்த அமைப்பு கோடுவதான் சரி. சில நேரங்களில் கேமரா ஃபோட்டோ சரியாமல் ஃபோட்டோ எடுக்கும்போது தத்துருவமாக இருக்காது. அப்படி இருக்கிற இருக்குது 2 மணிக்கு நேரம் முன்னே வளர்ந்த கதைகள்னா அப்படி இருக்கிறீங்க. கண்ணிமையை அம்பிச்சு மீனகர்கள் அப்படி இல்லை. ஆட்டு சாதாரண நோமல் அப்படி இல்லை. பழமொழிகள் போகணும் சில பேருக்கு அந்த விஷயம் விளங்குற இல்லை, கதைகிறது அர்த்தம் தெரியுது. ஆட்டம் லைன்னு வேறு லைன்னு அப்படி அப்படி பார்க்குறீங்க. இப்போ வேறு இருக்கிறபடியால் ஒரு இயற்கையாக ஒரு நாய் மதிக்கிறார், பிள்ளை மதிக்கிறார். பார்த்தீங்கன்னா நாய் ஒன்று ஓடி தான் இருக்கிறார். சின்ன சின்ன சாதாரண வீரர் தடி ஒன்று வச்சுருக்கார். இதான் மரத்தைங்கள் இருக்கிறார். அங்கே பெரிய வீடு மண் இருக்கும், சாதாரண வீடு, ஒரு ஓலை வீடு, சீமந்தம் சாதாரண வீடு. இது ஒரு காட்சி. ஜப்பான்
வீட்டில் இருக்குது மேகம் இருக்குது ஒரு படம் ஒரு கற்பனை பண்ணக்கூடிய ஆட்டெல்லாம் அப்படி தான் வீடு ஒன்று இருக்கும் ஒரு மரம் இருக்கும் பழங்காலத்துக்கு இப்போ வீடுகளில் ஒரு வெயில் ஒரு தென்னை மரம் இருக்கணும் இப்போ தென்னை மரம் கூட இப்படி ரெண்டு பிடிச்சி சொடச்சி நிற்கும் அந்த தேங்காய் மரமா இப்படி வேணும் இது ஒரு காட்சி இது ஒரு காட்சியாக பேப்பரில் எடுக்கிறோம் அதாவது பழங்கள் ஜப்பான் அந்த பேப்பரில் வெறும் ஆங்கில பேப்பர் சிங்கள பேப்பரில் சித்திரமாதோட சம்மந்தப்பட்டது இப்படி இருப்பார் இதில் பாருங்கோ இதில் என்ன விஷயம்னா எங்களுக்கும் அவர்களுக்கும் இந்த வித்தியாசம் 1000 வரையும் போகும் ஓலை முட்டும் நீங்கள் 1000க்கு அரை அடி இளவலை விட்டு அதை கொஞ்சம் காகம் போட்டு இடத்தை உணங்கப்படாது அடி வரையும் முட்டை போடணும் அடியில் பேர் முட்டை போடணும் மேலே இவையெல்லாம் படம் சிறுதாக போடுதில்லை நீங்கள் சொன்ன முடியும் இன்னது ஆகாயமே இருக்குது எல்லாம் ஆகாய இடவழியெல்லாம் வைக்கிறாங்க அது ஒரு அமைப்பாக வந்துட்டு இல்லோ ஒரு படக்காட்சி சரியா ஞாபகப்படுத்தி விடுவோம் ஆகவே இன்னொரு ஆகவே அவ்வாறு பார்த்தீங்கன்னா விடுவமைப்பு இந்த கால் விளக்குறும் பொழுது அது அமைப்பாக இருக்கணும் கால் ஆகண்டா கால் வளைஞ்சி வரும் கால் இப்படி வளைஞ்சா முழங்கால் இந்த காலில் வளைவு சில அடிமட்டம் வச்சு மீசக்கால் விலகிறப்படாது எங்களோட இலக்கு வியூவில் கால் கால் கையெல்லாம் இந்த கையெல்லாம் இப்படி வரும் கை அந்த இப்படி வரும் ஒரு மிளகல் ஒரு மிளகு கையில் நீர்கோள் இப்படி வளைஞ்சி வருது அகலமாக ஒடுங்கி வரும் கால் இப்படி பாதங்கள் அதுதான் இந்த முறைப்படி வந்து ஒன்றிக்கும் பின்பு நாங்கள் இந்த உருவமைப்பில் பெண்கள் உதாரணமாக விவசாய காட்சி இருக்கும்பொழுது பெண்கள் களை கொண்டு வரும் களை நெல் வச்சு வயலில் அந்த புல் வைக்கோலுக்கு மேலும் அதை தலையில் வச்சு கொண்டு போகிற அமைப்பில் நாங்கள் எடுத்தோம்னா தலையில் வச்சு அமைப்படுத்தோம்னா ஒரு பெண் வயலில் பெரிய வைக்கல் கட்டை வச்சு கொண்டு போவாள் வைக்கல் கட்டை வச்சு கொண்டு போகிறோம்னா கை இங்கே போகும் இங்கே முழுக்க வைக்கல் பிடிய கட்டா வைக்கலாம் புல்லு கட்டு வைக்கலாம் கண்ணெல்லாம் மறைச்சி ஒன்றிக்கும் பெண்ணா கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் நிற்பான் இதுதான் அந்த அமைப்பு கை காப்பு எல்லாம் போடுப்பான் முக அமைப்பு முகம் போச்சு விளங்கு அது ஒரு பெண்ணு அந்தரப்பட்டு குனிஞ்சு கொண்டு போகிறான் இது தலைமை தீர்க்கம் அல்வாசி உடம்பு அப்படியே போகிறான் இங்கே பின்பு இங்கே சைட்டுக்கும் ஒரு பொம்பளை போகிறாங்களா கடகம் கொண்டு வரலாம் பெரிய நேர்கடகம் கடகத்தில் பொம்பளை இந்த இதில் கொண்டு போகலாம் இந்த அமைப்புகள் நீங்கள் இலகுமான முறையில் நல்ல பென்சிலால் 2B 3B பென்சில் வாங்கியா பழங்கலம் 8Bயாக இருக்கிறப்பட எழுதுறது 3B காணும் பழத்துக்கு 3Bயாக இதெல்லாம் அமைப்பாக இருக்கும் சொப்டாக இருக்கும் இப்போது நம்பர் கூட சொப்டாக இருக்கும் 3B 6B பென்சில் பீனஸ் இப்போ இந்தியன் பென்சில்லாம் வந்துட்டு அது அட்வாஸ் அது பேர்கள் வந்துட்டு நீங்கள் அது ரெண்டு நைஸாக இருக்கும் சொப்டாக இருக்கும் சில பேர் 8Bயாக இருக்கக்கூடாது மங்கலாக இருக்கும் பேப்பரை கிழிச்சும் போடும் அதான் அந்த ட்ராயிங் பேப்பர் கொண்டு அது என்ன அர்த்தம் படம் கொண்டு போடும் அதில் எழுத சரி பழங்கிற சரி பேப்பரை கொடுத்து கிழிச்சு போடும் 3B 2B
திரும்பியே செலுகிற நம்ம அனுபவிக்கிறோம். கண் அமைப்புகள் அமைப்பாக வேணும். ஆகவே நாங்கள் இதுவரை வரைந்த சித்திர அமைப்புகள் இயற்கை அமைப்பு தன்மையும் இலகுவான முறைகளையும் சந்தோஷமாக இருக்கிறக்கூடிய கஷ்டப்பட்டு இருக்கிறாமல் சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆள். கஷ்டப்பட்டு இல்லைங்க அப்படி ஆளாந்து 3 நாங்கள் 2 அப்படி மெக்கானிக்கல் ட்ராயிங் அது வேறு. இது இப்படி சந்தோஷம் மேனேஜில் அப்படி கீறிப்பட நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். வணக்கம், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.